நாம் வாசிப்பதற்கு முன்பதாக இந்த வெளிப்படுத்தலில் ஒரு தரிசனம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? என்னன்னு சொன்னால் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு தரிசனம் ஒன்று வெளிப்படுத்தலில் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி ஒரு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு திரள் கூட்டத்தை, இங்கே எண்ணக்கூடாத ஒரு திரள் கூட்டத்தை யோவான் தரிசனமாக பார்க்கிறான். இவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தில், அப்போ அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்றே இங்கே பார்க்குறோம். ஆமேன். அப்போ தேவ சமூகத்திலே இருப்பதற்கான ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள் மாத்திரமே அந்த இடத்திற்கு போக முடியும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம வாசித்து தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய வார்த்தைகள் அல்லது தியானிக்க வேண்டிய வசனங்கள் என்ன என்று சொன்னால், இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேவ ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமானால் நமக்கு ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறது. எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் ஒரு தகுதி நமக்கு என்ன செய்கிறாங்க, கேட்கிறவராக இருக்கிறார். வேலைக்கு போனாலும் என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்று சொல்லி கேட்குறாங்க. அல்லது ஒன்றுமே படிக்காமல் ஒரு கடைக்கு வேலைக்கு போனால் கூட அவன் என்ன செய்கிறாங்க, முன் அனுபவம் இருக்கான்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் என்ன செய்கிறாங்க, தகுதியை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். ஒரு கல்யாணம் பண்ணால் கூட என்ன பண்ணுறாங்க, என்னங்க தகுதி பார்க்குறாங்க. என்ன தகுதிங்க பார்க்குறாங்க, எவ்வளவு தேரும் எவ்வளவு தேராது, எந்தெந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க, இது கர்த்தரால் வந்தது. ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, பொய்க்கு சாட்சி. ஆமேன். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இங்கே என்ன வேணாலும் எழுதிக்கிங்க, ஆனால் அங்கே உட்காந்து நான் இல்லைப்பான்றுவார் அவர். ஆமேன். அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவர் எனக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியை தாரும், ஒரு மனவாளை தாரும் ஜெபித்து நம்ம என்ன செய்யலாங்க, குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்துருக்கோம், தேடி தேடி கண்டுபிடிச்சிக்கிறவங்களாக இருக்கிறோம். சரி, ஒரு பகுதியாக இருக்கட்டும். அப்போ தகுதி என்பது எல்லாவற்றிற்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம திருவிருந்து கொடுக்குறாந்தா கூட நம்ம என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் மூலிகை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு தகுதியை இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, நம்ம வைத்திருக்கிறத பார்க்குறோம். அதே போல் ஆண்டவருடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் ஒரு தகுதியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. இப்போ இங்கே ஒரு தகுதியை ஒன்றை பார்க்குறாங்க. என்ன தகுதின்னு சொன்னால், அவரோட மரிச்சா அவரோட எந்திரிச்சிருக்கலாமா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்த ஆண்டவரோட நான் எப்படியா மரிக்கிறது? அப்படி இல்லை. ஆண்டவர் எதற்காக மரித்தாரோ அதே போல நாமும் நம்முடைய காரியத்திற்காக மரிக்கும் பொழுது நாமும் உயிர் தெழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்பதற்கான ஒரு முக்கிய காரணமே நாமும் உயிர்த்தலாக வேண்டும் என்றுதான். ஆமென். அப்போ நம்ம உயிர்த்தெழாமல் நம்ம கைவிடப்பட்ட நிலை நமக்குள்ளே இருந்ததா, இதுவரையிலும் நான் செயல்பட்ட காரியங்கள் வேஸ்ட் ஆயிரும். ஆமென். அப்போ ஓடுறவன் எப்படியாவது பரிசை வாங்கிடணுன்னு தான் நம்ம ஓடணும். ஆமென். கிடைச்சா கிடைக்கணும், கிடைக்காட்ட போடணும். ஓடுறதுல ஒரு பிரயோஜனமும் ஆமாம் இல்லை. ஆனால் இந்த ஓட்டத்தில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, நீ ஓடி முடிச்சிருங்கிறார். நீ முதல்ல வர்றதா 2வது வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படியாவது ஓடி முடிச்சிடு. ஓட்டத்தை முடித்தேன். அப்போ ஓட்டத்தை முடிக்கிறதா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ என்ன சொல்றாரு, அப்போ ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய மாதிரின்படியாக நான் மரித்தேனேயானால் ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாமும் உயிர்த்தெழப் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம்.
அப்பொழுது இயேசு தன்னுடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. நீ என்ன பின்பற்ற ஆளா இருந்தா தன்னைத்தான் வெறுத்து என்னம்மா தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஹல்லேலூயா. இது ஒரு குவாலிஃபிகேஷன். ஆமே, இந்த குவாலிஃபிகேஷன் நம்மள்கிட்ட இருக்குதா? நான் ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆமே, ஆமாம். போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எல்லார் கையில் என்ன இருந்துச்சுங்க? ஆமாம், எல்லாம் சிலுவை கையில் வச்சுட்டு என்ன பண்ணாங்க? நாங்களாம் கிறிஸ்துவலை வச்சுருக்கோம், நாங்களாம் கிறிஸ்தவர்கள். இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமே, நீ ஆண்டவரை ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தால் சிலுவையை தூக்கிட்டு பின்பற்றி வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு மரச்சிலுவை அல்ல, ஒரு சாதாரண குருத்தோலையில் செய்யப்பட்ட ஒரு சிலுவை அல்ல, அது வலி மிகுந்ததான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இதை அந்த வலி மிகுந்த வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எதை தியாகம் பண்ணுறோம் பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு மனிதனிடத்தில் கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு வசனம் போகணும்னா அவன் எவ்வளவு டெக்னிக்கலை பண்ணியிருப்பான். அவன் சொல்றா பாருங்க, நான் கற்ப வேதனைப்படுகிறேங்கிறான். அப்போ வலி மிகுந்ததான ஒரு காரியத்தை அவன் செய்திருக்கிறான். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த வலி இருக்குமானா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் நம்ம இடத்துல அதிகமாக இருக்கிறது. ஆமே ஆமே ஆமே. நம்மகிட்ட எதுவுமே வலி இருக்கக்கூடாது. ஆண்டவரை என்னை அப்படியே கொண்டு போய் அப்படியே மேலே கொண்டு போயிடும். அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் கொண்டு போக மாட்டார். நீ என்னை பின்பற்றி வரனா சிலுவையை தூக்கி தான்ப்பா ஆகணும், வேற வழி இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவை என்பதை எதை பற்றி தான் சொல்லுதுங்க? சிலுவை தூக்கிட்டு வானா எந்த சிலுவையை நான் தூக்குவது? வாசிக்கலாம். கொலோசையர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 11 to 15 வசனங்கள் வரை நான் வாசிக்க கேட்கலாம். கொலோசையர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 11 to 15. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாமிசத்திற்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறார். அப்ப என்ன சொல்றாங்க? ஐயா, நீ சரீர பிரகாரமான ஒரு விருத்த சேதனம் அல்ல, ஒரு மார்க்கம் அல்ல, ஒரு அடையாளம் அல்ல. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கையால் செய்யப்படாத நீங்கள் விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறீர்கள். அப்படின்னா என்னன்னா, என் இருதயத்தில் மாற்றம் இருக்கணும். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா என் இருதயத்தில் மாற்றம் இருக்கணும். உலக பிரகாரமாக நான் மாறிட்டேன், நான் பேர் வச்சுட்டேன், இந்த பேருனால தான் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இதனால எந்த பிரயோஜனமோ எந்த ஒரு ஆசீர்வாதமோ நமக்கு வரப்போறது கிடையாது. ஆமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதே இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். ஆமே, அப்படிப்பட்ட ஒரு விருத்த சேதனம் நமக்குள்ளாக வந்திருக்கிறதா? அப்படி இல்லைன்னா நீங்கள் மாற்றலைன்னு சொன்னால் பின்னாடி என்ன கஷ்டங்கள் வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாசிக்கலாம் அதோட தொடர்ந்து. ஞானத்தினாலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாமிச விருத்த சேதனம் இல்லாமையும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு மன்னித்து தமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளிரங்கமான கோலமாகி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் எதிலே வெற்றி சிறந்தார் என்று சொன்னால் உங்களுடைய என்னுடைய பாவங்களை சுமந்து அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நாம் எங்கெங்க அதை மாற்றிருக்கிறோம்? ஆமே, என்னுடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கிறாருங்க. ஒரு முறை சுமந்திருக்கிறாரு. ஞானஸ்நானம் பெற்றிருக்கும் பொழுது நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எழும்பியிருக்கிறேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமாக இருக்கிறோமா? அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் இல்லாமல் இருக்குதா? அப்போ இதெல்லாம் ஏன் வருது? இதுக்கெல்லாம் வழி என்னங்க? இதை எப்படி நம்மிடத்திலிருந்து மாற்றுகிறது? அப்போ ஆண்டவரிடத்தில் எந்த அளவிற்கு நான் இருதயத்தின் விருத்த சேதனம் உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் பூரா எப்படி இருக்குன்னா, இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நம்மள்கிட்ட இருக்குது. ஆமே, எப்படிங்க? எப்படியாவது வாழ்ந்தணும், எப்படியாவது பணக்காரன், எப்படியாவது வீடு கட்டிடணும், எப்படியாவது ஒரு நல்ல பெரிய வேலைக்கு போகணும், எப்படியாவது பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். இந்த உலக வாழ்க்கையினுடைய நிறையா காரியங்களை போகிறோம். வேதம் சொல்கிறது பேலன் 70 வருடங்கள். ஆமே, பேலன் இருந்தா 80 வருடம். ஆண்டோட கிருபை இருந்தா அவன் ஆயுசு நாட்கள் 120 வருடம் தானே. அதை தாண்டி உங்களால் வாழவே முடியாதுங்க. அதை வாழ்ந்து சேர்த்து வைத்திருந்தாலும் உங்களை அனுபவிக்க முடியாதுங்க. ஆமே, நான் கோடி கோடியாக சம்பாரித்து வச்சிருந்தாலும் எனக்கு சுகர் இருந்துச்சுன்னா ஒன்றும் என்ன பண்ண முடியாதுங்க, சாப்பிட முடியாது. அப்போ நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எவர் லாஸ்டிங். வருஷங்கள் இல்லை, இதல் போல உலகத்தில் வாழக்கூடிய அளவு போல அங்கே இல்லை. 70 அல்ல, 80 அல்ல, 120 அல்ல, எவர் லாஸ்டிங் நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நான் போக வேண்டுமானால் இங்கே சில வழிகளை நான் சுமந்தே ஆக வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கடந்த நாள் கூட அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தா கூட பார்த்தேன், ஒரு கிறிஸ்தவன் என்கிற என்னுடைய வாழ்க்கையில் யாருக்காவது பாதிப்பு இருந்திருக்கிறதா? ஆமென். நான் சொல்வது உங்களுக்கு புரியல. நான் கிறிஸ்தவனாக இருப்பது யாருக்காவது பாதிப்பு நடந்திருக்கிறதா அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். நான் என்னுடைய அலுவலகத்தில் லஞ்சம் வாங்காத ஒரு ஆளாக இருக்கிறேன். அப்போ என்னுடைய லஞ்சம் வாங்காத சூழ்நிலையா என்ன ஆகுங்க, மற்றவர்களுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது. ஐயா ஏன் உனக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னால், ஐயா அவன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான். ஐயா ஏன் அவன் கிறிஸ்தவனாக இருந்துட்டு லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான்? ஐயா இதுதான் என் வாழ்க்கை. இந்த சிலுவையை சுமக்க நம்மளால் முடிகிறதா? ஆமே, ஆமே. நமக்கு முக்கியம் வேற ஒன்றுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். நம்முடைய உயிர்த்தெழுதல் எதன் மூலமாக வருகிறது என்று சொன்னால், நம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அல்லது சிலுவையின் வழியாகத்தான் நமக்கு உயிர்த்தெழுதலே நடக்க போகிறது. ஆமென். ஏதோ திடீர்னு ஆண்டவர் வந்துட்டு ஒரு சத்தம் கேட்க போது தடால் எந்திரிச்சு வாங்கன்னு எல்லாம் எந்திரிச்சு போயிட முடியாது. நான் எதற்குள்ளாக போயிருக்க வேண்டுங்க? சிலுவைக்குள்ளாக போயிருக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்குள்ளாக போய் தான் ஒரு உயிர்த்தெழுந்தார். ஆமென். சிலுவையில் போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதுலேருந்து தான் உயிர் தெழுந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நான் இயேசுடைய ரோல் மாடலாக இருப்பேன்னு சொன்னால் நானும் சிலுவையிலே மரித்தாக வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் முதலாவதாக மரிக்க வேண்டிய ஒரு காரியம் பாவத்திலிருந்து மரிக்க வேண்டும். இந்த பாவம் எது அப்படிங்கிறதுக்கு இன்னும் வரை நமக்கு என்ன தெரியாதுங்க, ஒரு லிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆமாம், ஆமாம். ஒரு வசனம் கூட இருக்குது, இந்த தீமோத்தேயுல இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த கடைசி காலத்தில், ஆமாம் வாசிங்க, இந்த கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அறிவாயாக, தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் அடங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருந்து தேவ பக்தியின் வேஷம் தெரிந்து அதன் பலனை மருது. இந்த வசனத்தை கொஞ்சோண்டு ஒரு ஞாபகம் வருதுறேன். ஐயா 8:30 மணிக்கு சர்வீஸு, இப்போ நான் எப்படி சுகபோக பிரியனா இருக்கேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் தாங்க லீவு, கொஞ்சம் தூங்கிக்குமே. ஆமே,
எனக்கு சிலுவையில் அடிக்க முடியல. அப்போ எதில் எனக்கு ஆர்வம் இருக்குன்னா, சுகபோகமாய் வாழ்கிற காரியங்கள், ரிலாக்ஸாக போகணும். லேட்டாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா இது பாவம். ஏன்னா நீங்கள் கர்த்தரை காக்க வச்சிருக்கிறீங்க. அவர் உங்கள் எஜமான். வேதம் சொல்கிறது, நான் பிதாவானால் எங்கேயா நான் வந்து உட்காந்துருக்கேன், நீ ஆடம்பரமாக வரியேன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதற்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? இந்த காரியத்திலேயே நம்மளால் சரியாக முடியலன்னு சொன்னால் மேலே எங்கெங்க போகிறது? சின்ன காரியம்தான். 8:30 மணிக்கு வரணும், ஆனால் டியூட்டியில் அது எப்படி போக முடியுது? அப்போ இங்கே காட்டிலும் நீங்கள் வேறொன்றை முக்கியப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு விக்கிரகமாய் மாறுகிறது. அல்லேலூயா. தேவனை தாண்டி தேவனுடைய ஆராதனத்தில் லேட்டாக வர முடியாது, ஆனால் நான் போகிற வேலைக்கு நான் சரியாய் போக முடிகிறது. ஆகவே நான் இதை காட்டிலும் அதை தான் நான் முக்கியப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அது விக்கிரக ஆராதனையாக போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, விக்கிரக ஆராதனை கூடாது. என்ன என்று வேற தேவனை உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காதன்னு இருக்கு. ஏங்க லேட்டாக வந்ததுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? ஆமாம். செத்த ஈக்கள் பரிமளக்கார தைலத்தை கெட்டு நாரி போகும். நம்மளாம் தைலமாக ஆண்டவர் பாய்விக்கிறாரு. நல்ல வாசனை வீசுகிறவங்களா நாங்கள் நற்கந்தங்களாக இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கிறாள் நாரி போகிறதுக்கு காரணமே ஒரு சில வினாடிகள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏங்க காலம் தாழ்த்துறலாம் ஒரு பிரச்சனையா? ஆமாம். ஆண்டவருடைய வருகையிலும் பொழுது, ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவேன்னு சொல்ல முடியுங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், நொடி பொழுதுலேன்னு தான் போட்டிருக்கு. அப்போ போய் நான் வீட்டுக்கு போகிறேன், வந்துடுறேன், அவங்கள பார்த்துட்டு வரேன், எங்கள் பிள்ளை கடைக்கு போயிருக்கு, எங்கள் வீட்டுக்காரர் இங்கே போயிருக்கிறாரு, எதுவுமே சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆக்க போகிறான், அவர் ஆக்குவார். அதான் சொல்கிறேன், அவர் செய்கிறதுல பர்ஃபெக்ட் இருக்குது. ஆனால் என்னுடைய இதில் பர்ஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நான் தேவனோடு கூட போக முடியும், உயிர் தள்ள முடியும். அப்போது என்னுடைய சிலுவை என்பது நான் சில தியாகங்களை பண்ணித்தான் ஆகணும். ஐயா நான் ஒரு வாரமும் நான் கஷ்டப்பட்டு போனேன், இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் சீக்கிரமாக எந்திரிச்சு என்ன பண்ணுறேன், ஒன்றும் வேணாங்க, ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி 8:30 மணிக்கு சர்வீஸ், 8:15 வந்து உக்காந்து, ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வசனத்தை கொடுங்க ஆண்டவரே, கர்த்தாவின் அபிஷேகங்க ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தாவியை கொடுங்க. கேட்க முடியாதுங்களா? கேட்க முடியாதுங்களா? இன்றைக்கி ஆஃபீஸில் நீங்கள் 8:30 மணிக்கு டியூட்டினா 8:30 மணிக்கு கரெக்டாக போக முடியாது. சைனான்னு ஒன்று இருக்குது. என்னங்க? ஆமாம், பஞ்சு பண்ணுறாங்க. இப்போ பஞ்சு பண்ணுறாங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நாங்கள் போய் என்ன பண்ணணுங்க, சைன் ஆன் பண்ணணும். இந்த சைன் ஆன் சைன் ஆஃப்னு இருக்குது. நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் நான் செலவு பண்ணோம். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்க, சைன் ஆஃப், ஒரு 20 நிமிஷம் நான் செலவு பண்ணோம். ஆராதனையில் பங்க்சுவாலிட்டி 10:30 முடிஞ்சு போச்சுன்னா ஓடிடுச்சு, அவ்வளோதான். 8:30 கரெக்டாக வந்து உள்ள நுழையிறோம். இல்லைங்க, மாறுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார, அதுதாங்க உங்களை மாற்றங்களை கொண்டு வர்றது. நீங்கள் தேவ சமூகத்தில் பேசும்பொழுது தான் நான் எந்த இடத்துல சிலுவையின் மேலே நான் அறையப்பட வேண்டும் என்கிறதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பழகி கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ வாசிக்கலாம், லூக்கா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21 24 வசனத்தை வாசிங்க. பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்த சந்தோஷமாய். பாருங்க, ஒரு மனிதன், அவனுக்கு எல்லாருமே என்ன சொல்லுவான் அந்த சம்பவத்துக்கு, அவன் கெட்ட குமாரன் இல்லை, அவன் தான் நல்ல குமாரன். அவன் நல்லவனா மாறி வரான். அவனை போய் கெட்ட குமாரன் சொல்லிட்டு இருக்கான். நல்லவன் அவன் போய் படாத பாடு பட்டுட்டு கடைசியில் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் நல்ல சாப்பாடு கிடச்சிச்சியா, இங்கே ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி மனம் திரும்பி அவங்க அப்பாட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, வாசிங்க, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஐயா உனக்கு முன்பாக சொன்னது ரைட்டு, அவன் யாருக்கு விரோதமாக சொல்கிறான், இதுதான் மனம் திரும்புதல். பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சான். பாத்தியா அவரை தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன்.
அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி வருகிற ஒரு ஆளை பார்த்து இப்போ தகப்பன் சொல்லுறாரு, வாசிங்க. இல்லை, என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என்று காணாமற் போனான் திரும்ப காணப்பட்டான் என்றார். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்போ மனம் திரும்புதல் என்கிற ஒரு காரியம் மரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாவத்திற்கு நான் மரிக்கிறேன் என்று சொன்னால் என் பாவத்திற்கான மனம் திரும்புதல் தேவையாக இருக்கிறது, பாவத்திற்கான உள்ள உடைதல் தேவையாக இருக்கிறது. அதில் தான் நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே என்ன சொல்கிறாருங்க? வேத வசனத்தை கேட்கும்போது அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டார்கள், நாங்கள் பாவம் செய்தோம். நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணுங்க? நீங்கள் ஞானம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் வாங்க. இன்னைக்கு மனம் திரும்பி ஞானஸ்நானம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் வாங்கிட்டு பரிசுத்தாவினுடைய வரங்களை பெறுவீர்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பாவம் என்கிற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அதர் சிலுவை எது என்று சொன்னால் மனம் திரும்புதலாக இருக்கிறது. என் பாவத்தை சிலுவையில் அடிக்கிறேன்னு சொன்னால் மனம் திரும்புதல் தான் சிலுவையில் அடிக்கப்படுகிற காரியங்கள். அல்லேலூயா. நான் பார்த்து தப்பு பண்ணிட்டேன் ஐயா. ஒருத்தர் திட்டிட்டோம் ஐயா, நான் திட்டேன் அப்படிங்கிறத மனசை அவன் என்கிட்ட பேசினா திட்டேன் அப்படின்னு வந்துடக்கூடாது. அவன் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, உன் சிநேகிதனை நாயே என்று சொல்கிறவன் நாயே என்று சொல்கிறவன் யார சொன்னாங்க? மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஒப்பாயிருக்கிறான். ஒரு நண்பரை பார்த்து மூடனை முட்டா வேலைன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறாங்க? எத்தனை வாட்டிங்க சொல்லியிருக்கிறோம்? அதுக்காக ஏதாவது மனசு கஷ்டப்பட்டுருக்கா? அவன் திட்டினா நான் திட்டினேன், காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஐயா, உனக்கும் ஏசுனாருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமாம், பழி வாங்குதல் எனக்குரியது. நானே பதில் செய்வேன். நீங்கள் அதை விட்டு நீ எடுத்துக்கிட்டு நான் அவன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமித்திட்டு போகிற வேலையெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை இன்றைக்கி. அதனால தான் கிறிஸ்தவத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் தொட்டு பார்க்குறாங்க. ஏன்னா கிறிஸ்தவத்தில் அங்கே இருக்கிற பாஸ்டரை அடித்தா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, அங்கே இருக்கிற விசுவாசியில் அடித்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாம் அடிக்கலாம். அவன் திரும்பி அடிக்கலை. காரணம் என்னென்னா அவன் வசனத்தை கேட்குறவனாக இருக்கிறான், கடவுளுக்கு பயந்தவனாக இருக்கான். அவன் கடவுளே தெரியாதவனாக இருக்கிறான். அவனுக்கு கடவுள்லாம் என்னன்னே தெரியல. நான் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையாங்க? அவனுக்கு கடவுள் என்கிற எதுன்னே தெரியாமல் இருந்துக்கிட்டு ஏதோ ஒருத்தன் சொல்லி கொடுக்குறத வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? ஆனால் நீங்களும் நானும் வேத வசனம் சொல்கிறதை வைத்துக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். அந்த கீழ்ப்படிதல் தான் நம்முடைய பாவங்களை சிலுவையில் அடிக்க முயற்சி செய்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பாவங்கள்ங்கிறது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 1 யோவான் 5:17. என்ன இல்லைங்க? அநீதி எல்லாம் பாவம்தான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது நீதி எது போட்டுருச்சு? அநீதி எல்லாம் பாவம்னு போட்டாச்சு. எது நீதி? நீதினா எது? இன்னும் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு சொல்லுங்க. எது நீதி? கர்த்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ நீதி என்கிறது எதுனா ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்கறது. ஆமாம், வேற ஒன்றுமே இல்லை. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, ஓகே ரெடி, போயிட்டேன். ஆமாம், ஏய் அப்பா நகையெல்லாம் நிறையா இருக்கு, எடுத்துகிட்டு போப்பானார். ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் எண்ணாதபடிக்கு ஒரு பொன் சரட்டை கூட நான் எடுக்க மாட்டேன். ஏன்? நான் தான் ஒன்றை ஆசீர்வதிக்க, நீ என்ன ஆசீர்வதிக்கக்கூடாது. அப்போ எல்லாத்துலேயும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ நாம் எதில் உண்மை உள்ளவனாக இருக்கிறோம்? ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சின்ன சின்ன காரியம் நாங்கள் நினைக்காதீங்க. கொஞ்சமாக சேர அது மிகப்பெரிய டன்னு கணக்கில் நமக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, நிறைய காரியங்கள் ஏறி போய்விடுகிறது. மத்தேயு எழுதின புஸ்தகம், ரோமர் எழுதின புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 12-13. ரோமர் 6:12-13. ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பாயாக.
அப்போ பாவம் எதில் வருதுன்னு சொன்னால் என்னுடைய சரீர இச்சையினாலே வருகிறது. இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணப்படும் பொழுது மரணத்தை பிறப்பிச்சிடும். அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் உயிர்த்தெழுந்த ஆளாக இருந்தால் நான் என்ன பண்ணணுங்க? முதல்ல இந்த சரீர இச்சையை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த தூங்குறேன் காலம்புற ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு மேலே தூங்குறேன், 9 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு ஒரு சிஸ்டம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது சரீர இச்சையாய் மாறிவிடுகிறது. ஆமே, தூங்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மத்தியானத்துக்கு போய் தூங்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு நாள் லீவ் போட்டுட்டு கூட தூங்கலாம்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. தூங்குறதுக்குன்னா ஒரு நாள் லீவ் போட்டு பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரிலாக்ஸாக இருக்கிறேன். ஆமாம். ஆனால் உங்களுடைய ஆராதனை வேலையை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வேதத்தில் எபேசியரில் புஸ்தகத்தில் இந்த சபைங்கிறது எதுக்காக வச்சப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு பூரண புருஷராகிறதுக்கு தான் வச்சுருக்குது. நீங்கள் பூரணப்படணும், வளர்ச்சி அடையணும், முதிர்ந்த நிலைக்கு வரணும் தான் இதை வச்சுருக்கு. அதில் தான் 5 வகையான ஊழியங்கள் அதுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம வளர்கிறதுக்கு தான் சபை இருக்குது. ஒரு வந்து போகிறதுக்கான இடம் கிடையாது. இது வந்து போனால் வந்து போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ இதை சரியாக நான் பயன்படுத்தி கொள்ளணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்னுடைய சரீர இச்சையானது எனக்கு கல்யாணத்துக்கு போக சொல்லுதுங்க. இதெல்லாம் முக்கியம் கிடையாது. கல்யாணம் எனக்கு ரொம்ப அவசியம். கல்யாணத்துக்கு எது அவசியம் தெரியுங்களா? பொண்ணு மாப்பிள்ளையும் தான் அவசியம். இல்லைங்க, நாங்கள் போகிறத வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ பொண்ணு வீட்டுக்காரங்க எதிர்பார்த்துருப்பாங்க. வந்தாங்கன்னா வந்துட்டீங்களா சோத்திரம், உங்களை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வந்துட்டீங்களா பரவாயில்ல. அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பாங்க. நீ பார்ப்பீங்க, உங்களே பார்க்கல. ஆமே ஆமே கத்து. அவ்வளோதான். வந்தாங்களான்னு ஒரு எட்டி வந்துட்டார் போல இருக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு வேணா கட்டுக்கிட்டு ஆராதனை விட்டுட்டு போகிறோம். எதுக்கு? சரீர இச்சை. ஆமேன். நாம் எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த இடத்த நீங்கள் வேற எதுக்காவது கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் நாம் சிலுவையிலே மரித்தவர்கள் அல்ல, உயிர்த்தெழுதில்ல. நம்ம கொஞ்சம் தயக்கம்தான் காட்டணும். நம்மளால் முடியாது. ஏனென்று சொன்னால் இதிலேயே நம்மளால் முடியலையே, இன்னும் நிறைய ஆண்டவர் பெரிய வரிசையாக கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் எங்கே செய்ய போகிறோன்னு தெரியல. சரி, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலேருந்து 5ஆம் அதிகாரம் 10லேருந்து 12. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்கள் பேரில் தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வாரானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நிறைய ஐடியாலாம் கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் நான் படிக்க முடியும். எதை தாங்க படிக்கலாம்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே நம்மளை ஆசீர்வதிக்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தகுதி வேணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கிறதுக்கு அவ்வளவு ஏமாளியாக அவர் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. ஆமே, நம்ம வேணா இங்கே நம்மளே ஏமாத்தினோம். சுருக்கமான ஜபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாதும் தெரிந்தும் தெரியாமல் ஒரு நம்ம என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி கட்டுற ஒப்பிங்கிற மாதிரி கட்டுற மாதிரி ஒரு ஜபத்தை ஒப்பிச்சுட்டு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென், என்னாச்சு முடிஞ்சா பார்த்தோமா, இப்படி போயிட்டு இருக்கையில ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஜபங்களில் கண்ணீர் வரலன்னு சொன்னால் உங்களுடைய ஜபம் சரியில்லை. ஆமென். என்னோட உயிரில் கலக்கம் இருக்கணுங்க, என்னோட ஜபத்தில் கலக்கம், அந்த வேதனை இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கல்கத்தாவில் இருக்கிற வில்லியம் கேரி அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தை தொட்டு 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 ஜெபம் பண்ணாருங்க. இந்திய தேசம் போமான்னு தெரியாது, இந்திய தேசம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் அவர் ஒரு ஒரு செருப்பு தைக்கிறவர். அவர்கிட்ட போய் என்ன பண்ணாங்க, அவர் அதை தொட்டு 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 இந்தியாவை தொட்டு தொட்டு ஜெபம் பண்ணார். கர்த்தர் இந்தியாவுக்கு தேசத்தில் கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை உண்டாக்கி இன்றைக்கி சிஎஸ்ஐயில் இருக்க ஐயர்மாரெல்லாம் அங்கே தான் போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. அதில் போய் கேட்டாங்க, செருப்பு தைக்கிறாள் தானேயா நீ அப்படின்னாங்க. ஐ ஆம் நாட் ஏ ஷூ மேக்கர், ஐ ஆம் ஏ காப்புலர். நான் செருப்பு தைக்கிறவன் இல்லைங்க, பிஞ்ச செருப்பை தைக்கிறவன். ஹல்லேலூயா
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை பற்றியெல்லாம் கவலைப்படாது, நான் ஆண்டவருக்கு பிள்ளை, அதுதான் முக்கியமான காரியம். நீ செருப்பு தைச்சானா பெஞ்ச செருப்பு தைச்சாதான் என்ன, அது என்னுடைய வேலை, அது ப்ரொஃபஷனல். அது எதுனா இருந்தால் நமக்கு என்ன வந்துச்சு? இதிலெல்லாம் ஒன்றும் பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. அவர் என்ன ஒத்துக்குவாரா ஒத்துக்கலையாங்கிறது தான் பிரச்சனை. இதில் நம்ம சரியாக இருந்தால் நாம் சிலுவையில் சரியாக அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்போ பகுதி நிறையா இருக்கும். அப்போ முதல்ல நம்முடைய பாவங்களை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மறிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்திற்கு மறிக்க வேண்டும். ஏங்க நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்கணும்னு சொன்னால், ரோமர் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனம். நீ மரித்தோலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி, இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்கள் மரித்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்திருக்கிறீர்களே. நல்ல அந்த வசனத்தை 100 வாட்டி வாசிங்க. அப்படி போல என் சகோதரரே, நீ நல்லா இருங்க, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் அவருடையவர்களாகணும். யாருடையவர்களாகணும்? கிறிஸ்துவுடையவராக நீங்கள் மாறணும். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவுடையனா மாறி இருக்கிறோமா? முதல் அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்துவனுடைய சீசர்களுக்கு கிறிஸ்தவன் என்று பெயர் வழங்கலாயிற்று. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? அவர் பெயரால் இருக்கிறேனா? அவருக்கு கிறிஸ்தவன் ஆகி அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது போல நான் என்ன சொன்னாங்க? கிறிஸ்து என்னும் அவர் வேறுடையவர்களாகி அவருடையவராக நான் மாறி இருக்கிறேனா? அப்போ கிறிஸ்துவனுடைய நான் மாறி இருந்தேன்னு சொன்னால் அவர் என்னென்ன சொல்கிறாரோ அத்தனையும் நான் என்ன செய்யணுங்க? கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க அதை. அப்படி போல மரித்தவர்கள். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சுன்னா நியாயப்பிரமாணம் முழுவதும் சடங்காச்சாரங்களால் என்ன செஞ்சுங்க? நிறைந்திருந்தது. அதுக்கு ஒன்று ஆடு அடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பின்னாடி நம்ம வாசி பார்ப்போம். உன்னுடைய பாவத்துக்காக ஒரு ஆடு அடிக்கணும் இல்லைங்களா? நீ ஒரு கையை எடுத்து அந்த ஒரு ஆட்டு மேலே வச்சு உன்னுடைய பாவத்தை அது மேலே சுமந்து அதை போக்கு கடாவை விட்டு உன் பாவத்தை அது சுமந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பாலிக்காக செய்து கொடுத்த ஒரு காரியம். அப்போ நீ பாவம் செஞ்சினா ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை நீ என்ன செய்யுங்க? பலி செலுத்து அப்படின்னு சொன்னோன்னே இவன் அடுத்த ஆடை என்ன பண்ணிட்டான்? வீட்டில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமென். இப்போ ஆடு நிறையா இருக்குது என்கிட்ட, பிரச்சனையே கிடையாது. ஏங்க? நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சடங்குகளான ஒரு நியாயப்பிரமாணத்தை இன்னமும் நாம் என்ன செய்கிறாங்க? ஆமென். இந்த மெழுகு திரிய கொளுத்தி ஏற்றுறதுல இருக்குது பாருங்கள், அதில் என்ன மரியாதை. அதை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னு தெரியல. பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? மெழுகு திரி கொளுத்தி கொண்டு போகிறாங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? யாருமே பார்த்துருங்க. எல்லாமே ஆர்சியிலேருந்து நிறைய பேர் வந்துருக்குறாங்க. எப்படி கொண்டு போங்க? அப்படியே ரொம்ப பரிதாபத்துக்குரிய மாதிரி கொண்டு போய் இந்த பந்தாலாம் வேண்டாம். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை தாண்டியாச்சு. நீங்கள் இந்த மெழுகு திரியெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? இந்த மேஜிக்கெல்லாம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முழங்கால தேய்ச்சிக்கிட்டுலாம் போயெல்லாம் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிடலாம். நீ எதை தேய்ச்சாலும் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் என்ன பண்ணால் உங்களுடைய சரீரத்தை ஒடுக்கிற காரியம். இதை சரீரத்தை ஒடுக்காதீங்க, உங்கள் ஆவியை ஒடுக்குங்க, உங்கள் ஆத்துமா ஒடுக்குங்க. அதுதான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது. இந்த நியாயப்பிரமாணத்தை செய்கிற மாதிரின்னுட்டு அந்த ஓலையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப முக்கியமானது இந்த ஓலையை பிடிச்சிக்கிட்டு அதை கொண்டு வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? சொருவி வச்சு அப்புறம் 4 நாளைக்கு எங்கே கழிச்சு போடுறாங்க? 1 வருஷம் கழித்து அதை கொண்டு போய் அதை கொளுத்தி அதை சாம்பலாக்கி அதை நெத்தியில் பூசி, இதெல்லாம் எங்கேயா கண்டுபிடிச்சிங்க? இதை பைபிளில் இல்லாதெல்லாம் புதுசாலாம் வந்திருக்குது. ஐயா நியாயப்பிரமாணம் இல்லையா? நியாயப்பிரமாணம் வேறு. ஆண்டவர் சொல்கிற கிருபையின் காலமே மாறி போயிடுச்சு. இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப பரிசுத்தமாக வச்சுருக்குறோம். ஆமாம். வீட்டில் ஒரு
ஒருத்தன் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருக்கான்னு ஒரு ஐடியாவில் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அதை தூக்கி வீச கூட பயப்படுறோம். ஏங்க என்னம்மா புரியல, சொல்லுங்க நல்லா. ஏதாச்சும் பண்ணிடுமோ. ஆனால் பைபிள் என்ன தெரியுமாங்க சொல்லுது? அது வாய் இருந்தும் பேசாது, கண் இருந்தும் பார்க்காது, தொண்டை இருந்தும் சத்தம் விடாது. அது போல தான் அதை செய்கிறவனும் இருப்பான் இருக்கு. அப்போ அதுக்கு நீங்கள் முக்கியம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதி. ஆமேன். தூக்கி விட்டஞ்சிட்டு போண்டேதானாங்க, அது மண்ணு தாங்க. அது என்ன பண்ண போகுது? உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இதுதான் பிரமாணம். நம்ம இந்த இடத்துக்கு வரமாட்டேங்கிறோம். கல் மண் மட்டை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? ஐயோ இது கடவுளுக்காக வாங்கினது, அந்த கோயிலில் வாங்கிட்டு வந்தது, இந்த கோயிலில் வாங்கிட்டது எல்லாத்தையும் கொண்டு வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? எதுக்கே அதை வச்சுருக்கிற? இது அப்படியே ஆசீர்வாதம் பொத்துக்கிட்டு ஊற்றும். இதெல்லாம் ஆசீர்வாதம் பொத்துக்கிட்டு ஊற்றணும் பைபிள் போடலை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளையின்படியெல்லாம் 28ஆம் அதிகாரம் 1லேருந்து உனக்கு நான் விதிக்கிற கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு நீ உண்மையாக செவி கொடுப்பாயானா நீ ஆமாம் பூமியில் சகல ஜாதிகளையும் ஐயா உன்னை எல்லாரோட மேன்மை வைக்கணும்னு சொன்னால் நீ வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நீ அதை விட்டுட்டு மண்ணையும் மட்டையும் கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுருக்காதீங்க. தூக்கி முதல்லாம் வெளியில் விட்டாருங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. என்னை அன்றி வேற தேவனை உண்டாக்காத. ஆண்டவர் சொல்ற, நான் வாசம் செய்கிறதே உன் உள்ளதான்ப்பா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிற அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். நானே ஆலயம்னு சொல்லிட்டாரு. நான் வீட்டுக்குள்ளே என்னத்தை வச்சிருக்க முடியும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் அடுத்த ஒரு பகுதி. மத்தேயு எழுதின புஸ்தகம், கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமம் கூட்டப்பட்டு தேவதூதர்களை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன சொல்றாங்க? வாக்குத்தத்தத்தின் சந்ததி வருமளவும் அது மத்தியஸ்தன் கையில் கொடுக்கப்பட்டது. யார் மத்தியஸ்தர்? இப்ப மோசே இல்லையா? அவர் கையில் தான் நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்குறாங்க. ஆமே. இப்போ யார் வாக்குத்தத்தத்தின் சந்ததி? நம்ம தான் வாக்குத்தத்தம். நமக்காக தான் அவருக்காக என்ன பண்ணாங்க? வர்ற வரையிலும் அவர் கையில் என்ன பண்ணிருக்காங்க? நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு. அப்போ நியாயப்பிரமாணம் நமக்குரியதல்ல, அது பழைய ஏற்பாட்டுக்கால விசுவாசிக்குரியது. அதனால் அதெல்லாம் வேண்டாங்கிறது கிடையாது. அது எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது எதற்காக சொன்னாங்க? ஒரு பலினா எதற்காக சொன்னாங்க? வேதத்தை சொல்க, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலினால் என்னை மகிமைப்படுத்துங்கள். நீ ஆடு மாடு பலியிறது இல்லைப்பா. இன்னொரு வார்த்தை கூட சொன்னாங்க இல்லையா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், பலி தேவைதான், ஆனால் என்ன மாதிரியான பலி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் 24ஆம் வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. உபாத்தியாயா இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு டீச்சர் மாதிரி செயல்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. சரி, இன்னும் வசனங்களை வாசிக்கலாம், நிறைய இருக்கு. இருந்தாலும் ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 2லிருந்து 4 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவன் பிரமாணத்தின்றி விடுதலை ஆக்கிற்றே. அப்போ என்ன பண்ணாங்க? இந்த ஆவியினுடைய பிரமாணம், நியாய பிரமாணம் அல்ல, இந்த ஆவியினுடைய பிரமாணம் பாவ மரணம் என்பது பிரமாணத்தில் என்ன செஞ்சுச்சுங்க? ஆமேன். அப்போ என்ன பண்ணக்கூடாதுங்க? நியாய பிரமாணம் சொல்கிற மாதிரி இந்த தூபம் காட்டுறது இல்லைங்களா, சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு என்ன பண்ணுறதுங்க? புரியுதுங்களா இல்லையா? ஆமாம், கல்லறையில் போட்டால் தூபம் போட்டு விட்டு உட்காந்துருப்பாங்க, கோயிலில் போட்டால் தூபம் போட்டுருக்கேன். எப்போ அதெல்லாம் பழைய காலத்து வேலைப்பா, நீ துதிப்பா, நல்லா சோத்திரம் பண்ணுப்பா, அதை தான் கேட்குறாங்க. அதான் என்ன பண்ணுறாங்க? ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலை ஆக்கிட்டு, அப்படி என்ன அந்தப்படி
மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். அப்ப மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே நம்முடைய குமாரனை தேவனே தம்முடைய பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்தில் பாவத்தை தீர்த்தார். இப்போ இது என்னங்கிறது புரியுதா? கொஞ்சம் நல்லா படிப்பிடிக்கல, திரும்ப ஒரு வாட்டி படிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாகவும் ஆட்டுக்குட்டி பலியாக வர்றது மாதிரி பாவத்தின் சாயலாக இயேசுவை மாற்றுகிறார். அதை பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி நேற்று சொன்னார் இல்லையா, உபவாச நேற்று குட் ஃப்ரைடேல சொன்னார் இல்லையா, எந்த மாமிசத்தில் பாவம் செய்தானோ அதே போல ஒரு மனிதனுடைய பாவ சரீரத்தின் மூலமாக ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பாவத்தினுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவான ஒரு காரியம். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நம்முடைய அப்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே சடங்காச்சார காரியங்களிலும் ஆண்டவருடைய மெய்யான ஒரு நெய்தியிலும் நாம் வளர வேண்டும். அதற்காக நியாயப்பிரமாணத்தை தேடி நீங்கள் ஓடாதீர்கள், புதிய ஆண்டவருடைய வசனத்தை தேடி ஓடுங்கள். அதை சிலுவையில் அடிச்சிருங்க. இந்த ஊதுவத்தி கொளுத்துறது, மெழுகுதிரி கொளுத்துறது, சாம்பிராணி போடுறது, ஆண்டவருடைய சடங்காச்சாரங்களை செய்கிறது, கிழக்க பாரு மேற்க பாரு ஜோசியம் பாரு. அல்லேலூயா. ஆமே. நமக்கு இன்னும் இந்த நல்ல நேரம் பார்க்குற யாராவது ஏற்ற மாதிரி இவன் வந்துட்டானா, இவன் மூஞ்சியில் முழிச்சிட்டானா, நம்ம மூஞ்சியில் முழிச்சுட்டாங்க நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அடுத்த மூஞ்சியில் முழிச்சு மட்டும்தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது இல்லைங்களா? அவங்கள பார்த்துட்டு போனால் நல்லா இருக்காது, இவங்கள பூத்து பார்த்தா நல்லா இருக்கு. போகும்பொழுது ஒருத்தரை வெளியில் நிற்க விட்டுறாங்க. எதுக்குங்க? யார் வர்றா பாருங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. நமக்கு வசனத்தில் இருக்கிறோமா இல்லை வேறு எங்கேயாவது உலகத்தில் இருக்கிறோமான்னு தெரியல. இந்த பிரமாணத்தெல்லாம் முதல்ல விட்டு ஒழிச்சிருங்க. இதுதான் சொல்கிறாங்க, இதெல்லாம் சிலுவையில் அடிக்கப்படணும். பாவம் என்கிற காரியங்கள், சடங்கு என்கிற பிரமாணங்கள், இதெல்லாம் சிலுவையில் அடிச்சிருங்க. மூன்றாவது காரியம், நாம் கிறிஸ்துவுக்காக நாம் மரிக்க வேண்டும். யோவான் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நான் ஒண்டியாக இருந்தால் ஒண்டியாக தான் இருப்பேன், நான் செத்தாதான் அதிகமான பலன் கொடுப்பேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை ஆண்டவருக்கென்று நான் நெருக்கி அடித்து செய்யும் பொழுது இன்னும் பல ஆட்களை என்னால் என்ன செய்ய முடியுங்க? சம்பாதிக்க முடியும். 5 தாலந்து உள்ளவன் வேறு 5 தாலந்து என்ன செஞ்சாங்க? அவன் சம்பாதித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறான்? நம்மளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் சாகணும், அது கோதுமை மணி சாகணும். அப்படின்னா என்ன? என் நேரத்தை கொடுக்கணுங்க, என்னுடைய நேரத்தை கொடுக்கணும், என்னோட பணத்தை கொடுக்கணும். ஆண்டவருக்காண்ட நான் ஓடணும், எங்கேயாவது பிரயாசப்படணும். எப்படி ஆயிடும்? ஆண்டவரே, நான் கோதுமை பணியை போல என்னை போல இன்னும் 10 பார்த்தீங்கன்னா, கோதுமை ஏதோ ஒரு விதையை விதைச்சோம்னா, நெல்லை கொண்டு போய் விதைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதை அளந்து பார்ப்பாங்க தெரியுங்களா? அதில் எத்தனை இல்லைம்மா, அது இல்லை, கீழே தூறு. ஒரு மணிலேருந்து எத்தனை தூர் வருது? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆமாம், எத்தனை தூர் வரும்? 20 தூரா 25 தூரா? அப்போ அந்த ஒரு தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிளைகள் இருக்கும்? அப்போ ஒரு மணி தான் அது. ஆனால் அத்தனை காரியங்களை நமக்கு ஒன்று இருக்குது. நான் ஒரு ஆள் தாங்க, சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்கி இருக்கிறேன். நான் சின்னவன் நினைக்காதீங்க, நம்மளை கொண்டு பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் நான் சாக வேண்டும். சாகணும் செத்துறதுக்காக இல்லைங்க, அது கஷ்டப்படணும்னு சொல்கிறது தான். அது எப்படி கஷ்டப்படணும்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாய் இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று. ஆமாம், இந்த சரீரம் சாக போகுது,
இந்த சரீரத்தை கொண்டு தான் சாகாமையான அந்த ஆத்துமாவை நான் என்ன பண்ணுனேன், நான் பெற்றுக்கொள்ளணும். உயிர்த்தெழுதின் மூலமாக இந்த சாகாத ஒரு சரீரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த சரீரம் சாகரத்துக்கு முன்னாடி அதுக்கான பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இப்போ நான் வாழ்கிறதுக்காக மட்டும் கொடுக்கல, நான் நித்தியமான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கான ஆயத்தமாகிறதே இந்த வாழ்க்கையில் தான். இதில் நிறையா போயிடும், வாலிப நாட்கள் போயிடும், வயசான நாட்கள் போயிடும். ஆண்டவர் மிச்சம் இருக்கிற எத்தனை வருஷம்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சொற்ப காலமே நம்ம சரியாக இருக்கணும். அந்த சொற்ப காலமும் சரியாக இல்லாதபடினால்தான் நம்முடைய உயிர்த்தெழுதலுடைய காரியங்களில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருகிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:31 பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் பாருங்க, நான் அனுதினமும் சாகிறேன், அது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சத்தியமாய் சொல்றேன். நான் என்ன பண்றேங்க, அப்போ என்ன சொல்றேன், நான் டெய்லி சாகிறேன்யா. ஏன்யா, நான் டெய்லி போய் சொல்ல போறேன்யா, வலிக்குதுயா காலு, பரவாயில்ல போய் சொல்லுன்னு சொல்றாரு, நான் போய் சொல்றேன்யா. அதனால என்ன பண்ணுங்க, சொல்றாங்களா இல்லைங்க, சே சாவுற மாதிரி வருதுங்க, இந்த வேலை கஷ்டம், எனக்கு சாவுற மாதிரி வருதுனால அந்த வேலையை தான் அவர் செஞ்சுருக்கார் பவுல் அப்போஸ்தலன். நான் சாகிறேன், டெய்லி போய் சாகிறேன், ஒருத்தருக்கு சொல்கிறதுக்காக சாகிறேன், கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேலை இருக்குதுங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இப்போ உட்காந்துருக்கிறது கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு பார்த்துறேன், ஆனால் அந்த நேரத்தில் கூட போய் சொல்லணுமா, அதை செய்யுங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த வலி உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடணுங்க, கர்த்தருக்காக நம்ம கொஞ்சம் நேரம் ஓடணும். நான் டியூட்டி முடிச்சு நான் ஒரு நாளைக்கு இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து ஏறி அடுத்த நாள் மத்தியானம் வரலாம் ஒரு கண்டக்டர் வேலை பார்க்குறேன், தெரியும் உங்களுக்கு, எல்லாம் நின்றுட்டு வேலை பார்க்குற காரியம் தான். முடிச்சதுக்கப்புறம் வந்து 2 ப்ரேயர் நடத்துவேன், ஒரு வெவ்வேறு இடத்துல போய் 2 ப்ரேயர் நடத்துவேன். ஒரு வாரமும் டெய்லி இறங்கின 3 நாளைக்கு 6 இடத்துல போய் ப்ரேயர் நடத்துவேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனாலும் ஜாலியாக போவேன். போய் அந்த ஆத்துமாவை ரட்சிப்புகள் வந்து சபைக்குள்ளே கொண்டு போகும்போது ரொம்ப சந்தோஷம். ஒரு கிராமத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 18 பேருக்கு மேலே உள்ளே கொண்டு வந்து சேர்த்தாச்சு, அநேக பிள்ளைங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு அம்மாக்கிட்ட போகும்பொழுது பிள்ளைக்கு அந்த வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, இனிமேல் அந்த அல்லேலியா கும்பலோட போய் சேராத, அவங்க ஆர்சிக்காரங்க, அல்லேலியா கும்பலோடலாம் போய் சேராதன்ட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு, எங்கள் வீட்டுக்காரம்மா வரக்கூடாதுன்னு. சரி பிரதர், வராதிங்க பிரதர்ன்ட்டு. அவங்க பையனுக்கு அம்மாவாத்து இருந்துச்சு, அவங்க பையனுக்கு அம்மாவாத்து, நான் போய் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஜெபம் பண்ணிவிட்டு பணம் சுகமாயிருச்சு. அந்த பொண்ணு சொன்னிச்சு, யாருமே வரமாட்டாங்க, அந்த பிரதர் மட்டும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார், சரியானதான், வாயா எல்லாரும் போந்துட்டு குடும்பத்தோடு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆமென். சாகணுங்க. அம்மா பார்த்து என்ன ஏதாவது தொட்டுடுச்சுன்னா ஒன்றும் பண்ணாது. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமை. உங்களோட கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறார். அந்த ஊரில் அத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்க. கர்த்தருடைய அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தை ஆண்டவருக்குன்னு கொடுத்து போய் சொல்லி பாருங்க, ஒரு ப்ரேயரை நடத்திப்பாங்க, ஒரு மனுஷனை ரட்சிப்புகளை நடத்தி பாருங்க, அதை காட்டிலும் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான காரியம் ஒன்றுமே இருக்காது. பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை மனந்திருமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷமாக இருக்குது. பரலோகத்தை வேறு ராஜ்யத்தில் சந்தோஷமே படுத்த முடியாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் பிலிப்பியர் 3:7-11 நிறையா இருக்குது, கொஞ்சம் வாசிக்கலாம் சீக்கிரம். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எல்லாம் அவைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக நஷ்டம் என்று எண்ணினேன். பவுல் அப்போஸ்தலன் என்கிட்ட எதெல்லாம் லாபம் இருந்துச்சு எல்லாத்தையும் போச்சு, போனால் தேவையே கிடையாது. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு பண வசதி மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுதா. ஊராம் விட்டு காரில் போய் நின்றுட்டு, அது BMW கார் இருக்கும், அங்கே போய் நின்று என்ன பண்ணுவாங்க? எடுத்து என்ன பண்ண போகிறான்? ஊராம் விட்டு காரு. இதெல்லாம் நமக்குள்ளே என்ன இருக்குங்க, ஒரு பெருமையாக பார்க்குறோம். வேண்டாம் அதெல்லாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற, இப்போ பாருங்க எங்கெல்லாம் சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும்
அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. நான் உயிர்த்தெழுதலுக்காக என் வாழ்க்கையில் இருக்க எதையும் நான் நஷ்டம்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் நஷ்டமாக இருக்கிறேன், எல்லாத்தையும் குப்பையாக இருக்கேன். எனக்கு எதெல்லாம் லாபம் நினைக்குதோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் மட்டும் இருந்தால் போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்னன்னு சொன்னால், முதல்ல பாவத்திற்கு நாம் மரிக்க வேண்டும். பிரமாணங்கள் என்று சொல்லக்கூடிய சடங்குகளுக்கு மரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய வழிமுறைகளில் நாம் மரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 சொல்கிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க, ஒரு நிமிஷத்தில். ஆமாம், நான் கடைக்கு போயிட்டு வந்தேன், விருந்தாளிக்கு போயிட்டு வந்திருக்கேன், வெளியில் போயிட்டு வந்தேன்னா அடுத்து தொடர்ந்து வந்தேன், எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாமல் எழுந்திருப்பார்கள், மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அது முதல்ல தோமாவுக்கு போன மாதிரி வாரம் போயிட்டு 2வது வாரமெல்லாம் வரமாட்டார். ஆமே, அப்படி தானே போனார். முதல்ல தோமா சொன்னார், நான் நம்ப மாட்டேன், கையில் விட்டு பார்க்கணும்னு சொன்னார். 2வது முறை வந்தார். அது மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டாருங்க, வரமாட்டார். வந்துட்டால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இந்த உலகத்தோடே இருக்கணும், இங்கே வாழணும், அதுக்கு எனக்கு வீடு வேணும், வாய்ப்பு வேணும், அது வேணும்னா சந்தோஷமாக இங்கே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் வாழ்க்கை இருக்குது சந்தோஷமாக. அதெல்லாம் நம்ம வாழ்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மெய்யான சந்தோஷம் வேணும்னா போய் சேர்ந்துறன்னு சொன்னால் நீங்கள் சிலுவையிலே மரித்தாக வேண்டும். நாம் அவரோடு கூட சிலுவையிலே மரித்தோமானால் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருப்போம். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல் நித்தியமான ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்குது. அதில் மரணமே நமக்கு கிடையாது. அது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அது இம்மையிலே மாற்றமல்ல, மறுமையிலும் நமக்கு என்ன செய்யுங்க, தொடரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க செத்து போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேசுகிறீங்க? இல்லை, உயிரோடு இருக்கும்பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அது உலகம் தரக்கூடாது, அந்த தேவ சமாதானம், அது ஒரு மகிமையாக இருக்கும். இந்த மகிமையை நாம் பார்க்க வேண்டுமானால் உங்களுடைய சரீரங்களை சிலுவையிலே அறைந்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணலாம்.